யட்சன், ஸ்ட்ராபெரி, மாங்கா படங்கள் முதல் நாள் ரிப்போர்ட். ஆர்யா நடிச்சு சில வாரங்களுக்கு முன்னாடி வெளிவந்த வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க படம் தோல்வி அடைஞ்சது. அதுக்கு முன்னாடி அவர் நடிச்சு வெளிவந்த புறம்போக்குங்கிற பொது உடைமை படமும் தோல்வியை தழுவின நிலையில இந்த ஆண்டுல ஆர்யாவோட 3வது வெளியீடா நேத்து வந்த படம் யட்சன். விஷ்ணுவர்தன் இயக்கத்துல ஆர்யா, கிருஷ்ணா, தீபா சன்னதி, சுவாதி மற்றும் பலர் நடிச்சிருக்கும் படம். பரபரப்பான திரைக்கதை இல்லாதது இந்த படத்துக்கு பெரிய மைனஸ் பாயிண்டா அமைஞ்சிருக்கு. இது எந்த மாதிரியான படம்னு சராசரி ரசிகர்களால எளிதில் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு திரைக்கதை அலைபாஞ்சிருக்கு. ஆர்யாவுக்கு இந்த ஆண்டு சுமாரான ஆண்டாதான் அமைய போகுதோன்றத இஞ்சி இடுப்பழகி வந்துதான் தீர்த்து வைக்கணும். பல ஹிட்டான பாடல்களையும் தேசிய விருதையும் பெற்ற பாடலாசிரியர் பா. விஜய் தனக்கு எந்த இயக்குனரும் வெற்றியை கொடுக்கலன்ற காரணத்தினால அவரே தயாரிச்சு இயக்கி நாயகனாகவும் நடிச்சிருக்கும் படம் ஸ்ட்ராபெரி. எடுத்துக்கிட்ட கதை என்னமோ அழுத்தமான கதை தான். அது சமூக ரீதியிலான பிரச்சனையாகவே எடுத்துக்கிட்டு திரைக்கதை அமைச்சிருந்தா இன்னும் அழுத்தமா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு பேய் கதையா வடிவமைச்சு படத்தோட சுவாரஸ்யத்தை குறைச்சிட்டாரு. தனி காமெடியனுக்கு கூட லாயக் இல்லாத பிரேம்ஜி நாயகனா நடிச்சு வெளிவந்திருக்கும் படம் மாங்கா. பல சிக்கல்கள்ல தவிச்சு கடைசி நேரத்துல படம் வெளியாகி இருக்கு. ஒரு படத்தை 2.5 மணி நேரம் வரைக்கும் தாங்கி பிடிக்கும் அளவுக்கு பிரேம்ஜி வளரலன்றதை இந்த படம் நிரூபிச்சிருக்கு. பல ஊர்கள்ல படம் பார்க்க தேட்டருக்கு ஆளே வரலன்னு சொல்றாங்க. ஆக நேத்து வெளிவந்த திரைப்படங்களும் வியாபார ரீதியா வருமானத்தை ஏற்படுத்துறது சிரமம் தான்னு தியேட்டர் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க.